ரவி சார் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி மண்டையும் கொஞ்சம் கழுவுன மாதிரி தான் இருந்துச்சு. நினைக்கிற பொட்டியை பத்தி அப்படின்னாரு. அவனை சொல்லல சார். ஏன் கேம் வாங்க சார் விஜய் சேதுபதி சார், வாங்க சார், வாங்க சார். என்ன பேட்மேன் ரவீந்தர் சார் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. தாம் மாட்டினது இல்லாம மட்டும் முத்துக்குமரனை சேர்த்து மாட்டி விட்டுட்டாங்க. அதுதான் இந்த ப்ரோமோல நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களே அவங்கலாம் அந்த மண்டைய கழுவுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன சொன்னா அப்படின்ட்டு வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு. எங்க தங்கப்புல ஜாக்லின் எந்திரிச்சு ரவி சார் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட எண்ணம், என்னோட தாட்ஸ் சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க ஒவ்வொருத்தங்களையும் மண்டைய கழுவுனாங்க அப்படின்ட்டு வந்து பேட்மேன் ரவீந்தர் மூஞ்சி கிளிக்கிறாப்ல வந்து ஜாக்லின் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தீபக்கு ரவி சாரு என்னென்னமோ பண்ணி படையெல்லாம் திரட்டி ஏதோ ட்ரை பண்ணாரு, ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் உடைச்சு விட்டாரு. அடுத்து ரயான் சார், நான் பொட்டி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவோ மூல செலவு செய்ய ட்ரை பண்ணார் சார், ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை, எனக்கு ஃபைனலிஸ்ட் வர வரணும் ஆசைஞ்சனே, அதுக்கப்புறம் அவர் அப்படியே விட்டுட்டாரு சார் அப்படின்ட்டு ரயானும் தான் பங்கு சில செய்ய செஞ்சு விட்டுட்டா. இதெல்லாம் பாத்துக்கிற இருந்த முத்துக்குமரன், ஆஹா நம்மள மட்டும் வந்து ரவி சார் எதுவுமே சொல்ல அப்படின்னம்னா ரவி சார் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, நம்மளோட பிராண்ட் தான் ரவி சார் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு முத்துக்குமரன் தான் கடமைக்கு எந்திரிச்சு சில விஷயங்கள் சொல்றாரு. முத்துக்குமரன் நான் தான் ஸ்டைலே, ஏய் பொட்டியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு வந்து தன்னையும் ரவீந்திரன் மண்டை கழுவுனாரு அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணாரு. உடனே நம்ம தங்கப்புல ஜாக்லின் என்ன பண்ணிருச்சு, சார் அப்படியெல்லாம் இல்ல சார், முத்துக்குமரனை ஒண்ணுமே சொல்லல சார் அப்படின்ட்டு போட்டு உடைச்சு விட்டுருச்சு. இதை கேட்டு விஜய் சேதுபதி, என்ன சார் ரவீந்தர் சார் உண்மையிலே நீங்க முத்துக்குமரன் மண்டையை கழுவுனீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரவீந்தர், சார் நான் முத்துக்குமரன் மண்டையெல்லாம் கழுவல சார், ஆனா அவரோட எண்ணத்தை மட்டும் நான் கேட்டுட்டு விட்டுட்டேன் சார் அப்படின்ட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து முத்துக்குமரனை போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் ரவீந்தரை விஜய் சேதுபதி சார் போட்டு பொழந்துட்டாரு. ஏன் இவர் இப்படி போகணும், அவர் அப்படி விளையாடணும், அவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஏன் வந்து கேமை திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை என்ன, வீட்டுக்குள்ள வந்து ஒன்னு கேம் விளையாடுறவங்கள ரசிங்க, இல்லனா அவங்கள சுத்தி விடாதீங்க அப்படின்ட்டு திட்டி விட்டாரு. ரவீந்தர் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சாருங்க. ஏன்னா இப்ப சோசியல் மீடியால விட இன்னொரு வீடியோ வேற வைரல் ஆகிட்டு இருக்கு. நேத்து இந்த ஷோ நடந்ததுல அதுல சில விஷயங்கள் போடல, அது இப்போ வந்து சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ரவீந்தர் வந்து அப்படியே கன்ஃபஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில பிஆர் டீம் இருக்கிறது உண்மைதான், எப்படி வந்து சௌந்தர்யாவுக்கு விஷ்ணுவோ, அருணுக்கு அர்ச்சனாவோ, முத்துக்குமரனுக்கு நான் தான், முத்துக்குமரனோட வெளியில பிராண்டே நான் தான், அவனுக்காக நான் வெளியில போகையில விட்டுறாடா குமாரா அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அன்னையில இருந்து முத்துக்குமரனோட ஃபுல் பிஆர் நான் தான் அப்படின்ட்டு வாயில ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம வந்து சுனிதா வந்து இந்த பிஆர் பிரச்சனை சொன்னார்ல, அதை தூண்டி விட்டதே நம்ம ரவீந்தர் தான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா ரவீந்தர் தான் வந்து சுனிதாவை வெளியில பிஆர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் பண்றாங்க அது பண்றாங்க சொல்லி விட்டதே வந்து ரவீந்தர் தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து முத்துக்குமரன் தான் வெளியில வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு வந்து முடிவே ஆயிப்போச்சு அப்படின்ட்டு முத்துக்குமரன் தீபக்கு முன்னாடியே போட்டு உடைக்கிறாரு. உடைச்சவனே சுனிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ ரவீந்தர் சார் நீங்க சொன்னா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னா என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அதனால இது கிடையாது அப்படின்ட்டு வந்து சுனிதா ஒரு பக்கம் தப்பிக்குது. இன்னொரு பக்கம் ரவீந்தர், சரி என்னையோ அப்படிதான் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லல, அது மறந்துருங்க அப்படின்ட்டு வளரதையும் வளரிட்டு அப்படியே சமாளிச்சாரு. இதை பார்த்தா ஐயா ரவீந்தர் நான் சொல்றேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி சோடியம் முடிச்சு விட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே ரவீந்தர் வந்து தன்னோட கேம் விளையாடுறாரா இல்ல முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பிஆர் ஒர்க் பண்றது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.